ஹலோ மிஸ் எல்லாருமே நல்லா நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு சோலார் ஏர் பலூன் தான் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது எதுவுமே வந்து வாங்க வேணாம், வீட்டில் உள்ள திங்ஸே வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். வீட்டில் வந்து கார்பேஜ் குப்பைலாம் வந்து கொட்டுறதுக்கு ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கும். அந்த பேக்கை மட்டுமே வச்சு தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சோலார் பலூன் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 4K போட்டதால் நமக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ வந்து நம்மளே வந்து பண்ணி அதை ட்ரை பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிப்போம். ஸோ ரொம்ப பேசலாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கார்பேஜ் பேக்ஸ் வேணும். இது எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். இந்த குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு கருப்பு கலரில் ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கும். அது வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனா வீட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு 4 இருந்தால் கூட போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க போதும். எல்லா பேக்ஸுமே வந்து ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகி தான் இருக்கும். அது நம்ம கையாலே வந்து ஈஸியாக கிழிக்கலாம். இப்போ நான் கிழிக்கிற மாதிரியே கிழித்து அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்ஸில் ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். அந்த க்ளோஸ் ஆகியிருக்கிற சைடை மட்டும் வந்து நம்ம சிசரால் கட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து 2 சைடுமே வந்து ஓப்பனாக தான் வேணும். ஸோ அந்த சைடை மட்டும் வந்து சிசரால் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே கட் பண்ணுறதுங்க, கரெக்டாக அந்த பாட்டை மட்டும் வந்து கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இது மாதிரி நம்ம எடுத்து வச்ச 2 பேக்ஸுக்குமே வந்து பாட்டம் போர்ஷனை வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த கவர் வந்து லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு லைட்டாக ஊதுனிங்கன்னா அந்த பேக்கோட ஃபுல் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்து கையை உள்ளே விட்டு நல்லா பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேக்குமே வந்து ஃபுல் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. ஒரு டேபிள் மேலே ஒரு பேக்கை ஃபஸ்ட்டு வந்து போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு பேக்கை வந்து ஃபுல்லாக விரித்து அதையும் வந்து போட்டு வச்சுருங்க. எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம இப்போ 2 பேக்கையுமே வந்து செலஃபன் டேப் வச்சு ஓட்ட போகிறோம். ஸோ இது மாதிரி தான் ஒரு பேக்கோட ஒரு எண்டில் இன்னொரு பேக்கோட இன்னொரு எண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு இந்த எண்டும் அந்த எண்டும் சேர்த்து வச்சு நம்ம செலஃபன் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். செலஃபன் டேப் போட்டு ஒட்டும்போது கொஞ்சம் பார்த்து விட்டுங்க. லைட்டாக கிழிஞ்சாலும் நமக்கு வந்து இந்த ஏர் பலூன் வந்து சுத்தமாக பறக்கவே பறக்காது. ஸோ ஒட்டும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ரொம்ப மெதுவாக வந்து ஒட்டிக்கோங்க. இந்த பேப்பரை வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக பட்டாலும் அதை வந்து கிழிஞ்சிரும். ஸோ பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சோலார் பலூன் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் டோட்டலாக ஒரு 4 பேக் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 or 6 கூட வச்சு பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து நம்ம இங்கே வந்து விட முடியாது, வீட்டு மாடில் வந்து விட முடியாது, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கும். ஸோ நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம ஃபேவரட் ஸ்பாட் பீச்சுக்கு போயிட்டு அதை விட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ ஓகே மிஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பலூன் வந்து நல்லாவே வந்து பறந்துச்சு. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனை, சின்னதாக 2 ஓட்டை விழுந்துச்சு நடுவில் அந்த மண்ணில் பட்டோன்னே. ஸோ அதனால் நமக்கு ஹைட்டு வந்து நார்மலாக தான் போச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது நல்ல சேஃபான இடத்துல போய் பண்ணிக்கோங்க, ஓட்டை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று, நிறைய பேக்ஸ் வச்சு பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து நமக்கு நல்லாவே போகும். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டே இருப்போம். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஐகால் நான் நிறைய வீடியோ லிங்க்ஸ்லாம் தரேன், அதையும் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.